சிவாய நம. என் பேர் ஜெயப்பிரியா. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற கம்பம் நகரில் கௌமாரி அம்மன் சித்திரை திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். அம்மனோட வரலாறை பற்றி தெரிஞ்சு இந்த திருவிழாவை கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறேன். சிவாய நம. சிவாய நம. இந்த கௌமாரி அம்மன் கோவில் கம்பம் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது. கம்பம் நகரின் மக்கள் காவல் தெய்வமாக கௌமாரி அம்மாவை பார்க்கிறார்கள். இந்த கோயில் வரலாற்றின்படி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பம் பகுதி அடர்ந்த காடுகளாகவும் சிறிய குடியிருப்புகளாகவும் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அன்று மக்கள் நோய்களினாலும் வறட்சி, காட்டு யானைகளின் தாக்குதலாலும் போன்ற பல பிரச்சனைகளால் அவதிப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்துல சக்தியின் அவதாரமாக இந்த கௌமாரி அம்மன் தோன்றி மக்களை காத்ததாக கூறப்படுறாங்க. கௌமாரி என்றால் சக்தி 7 மாதர்களில் ஒருவரில் கௌமாரி தேவி என்று கூறுறாங்க. முருகப்பெருமானின் சக்தி வடிவமாகவும் இந்த அம்மன் வழிபடப்பட்டு வருகிறார். கம்பம் மக்களால் கம்பம் கௌமாரி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த கிராம தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறது. இங்கு அம்மனுக்கு ஆடி மாதம் மற்றும் சித்திரை மாத திருவிழாக்கள் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீமிதித்தல், பால்குடம், மாவிளக்கு எடுத்தல், தீச்சட்டி எடுத்தல், முளைப்பாரி, உருண்டு கொடுத்தல், அழகு குத்துதல் என்று பல நேர்த்திக் கடன்கள் இங்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. இத்திருவிழாவில் மிக பெரிய அளவில் மக்கள் ஊர்வலம், இசை, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெறும். இங்கு நேர்த்திக் கடனுக்காக அம்மன் கால் பாதமும் இங்கு வைத்து வழிபடப்படுகிறது. நேர்த்திக்கடன் நிறைவேறிய பின்பு நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். அனைவரும் நம் சேனலை தொடர்ந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த கௌமாரி அம்மன் ஒரு விழா திருவிழாவில் அனைவரும் பங்கு கொண்டு அம்மனை தரிசித்து அம்மனின் ஆசீர்வாதத்தை பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹரஹர மகாதேவ். சிவாய நம. உங்கள்